ங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாருங்க. இவங்களும் 3 பேரும் திருநூறு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சுரேஷோட நண்பர் பக்கத்தில் போகிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு வேண்டாம், அந்தரப்போங்கிற மாதிரி இவர் பின்னாடியே போயிட்டு இருக்காருங்க. திருநூறு எடுத்து கிட்ட கொண்டு போனாவே பயத்தில் அப்படியே பின்னாடியே போகிறாருங்க. எனக்கு வேண்டான்ட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்காருங்க. இதெல்லாம் பார்த்து அந்த 3 பேருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா வித்தியாசமாக இவன் நடந்துக்கிறானேங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே உட்காந்துருந்த முதியவர் டக்குன்னு வெளியில் வந்து அந்த கருப்புசாமி கோயிலில் வச்சுருந்த அந்த குச்சி எடுத்துகிட்டு வந்து சுரேஷோட நண்பர் பக்கத்தில் போனோன்னா நண்பர் வந்து அப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டாருங்க. முதியவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி உங்கள் நண்பரை கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா இவங்க மல்லு கட்டி அழைச்சிட்டு போனோன்னா எந்த ஒரு சேட்டையும் இல்லாமல் பெரியவர் பின்னாடி போயிட்டு இருக்காரு. இவங்க 4 பேருமே முன்னாடி போகிறாங்க. உட்கார வச்சு முதியவரும் உட்காந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நீங்கள் போன இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு, அங்க ஒரு பெண்ணோட ஆத்மா உங்க நண்பனை ஆட்கொண்டுருச்சு, அதுதான் கோயிலுக்குள்ள விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு சொன்னோன்னே இவங்க 3 பேர்